இன்னைக்கு வந்து நம்ம இப்போ ரொம்ப பனியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பனி டைமில் நம்ம இந்த மாதிரி தண்ணி தினமும் நம்ம காய்ச்சி குடித்தோம்னா, நார்மலாக ஹாட் வாட்டர் குடித்தா ரொம்ப நல்லது. அதுலேயும் நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி சில பொருட்கள்லாம் இதில் சேர்த்து நம்ம தண்ணி குடித்தோம்னா சளியே நம்மளுக்கு பிடிக்க விடாது. நல்ல ஒரு இம்யூனிட்டி பவரும் நம்மளுக்கு ஏற்படும். சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது பாருங்களேன், அதுவும் தடுக்கும். அது என்னென்ன சேர்க்கணும்னா, நல்லா ஒரு 1.5 லிட்டர் நான் தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பேன்ல தண்ணி வச்சு நல்லா காய்ச்சிக்கங்க. ஒரு பெரிய துண்டா இஞ்சி அதை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கங்க. ஒரு 10-12 கிராம்பு அதையும் இந்த தண்ணியிலேயே போட்டுக்கலாம். இடிக்கல்லுல ஒரு 5-6 ஏலக்காவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் போட்டு 1-2மா நம்ம நசுக்கிக்கலாம். இந்த மாதிரி கொரன்னு நசுக்கிக்கங்க. நசுக்கிட்டு நம்ம வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா தண்ணி, அதில் போட்டுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கொதிக்க விடணும். அதுலயே வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போடணும். போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு நிறுத்தணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எப்படி நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா தண்ணி. இப்போ வந்து நம்ம நிறுத்திடலாம். 15 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிடுது. இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க. ஆறின பிறகு இந்த மாதிரி தேங்கி நிற்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து அப்படியே நீங்கள் டம்ளரில் ஊற்றி குடிக்கலாம். இஞ்சிலாம் இதுலேயே ஊறின்னு இருக்கணும். நீங்கள் வந்து எடுத்து போட்டுடக்கூடாது. இப்போ வந்து நான் இன்னும் புகை வருது பாருங்களேன், நல்லா சூடாக இருக்குது. இப்போ வந்து நம்ம டம்ளரில் மேலோட எல்லாமே அடியில் அடங்கி போயிருக்கு. இப்போ மேலோட நான் எடுத்து ஊற்றுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் தேனை இந்த தண்ணியில கலந்துங்க. இப்போ கலந்துட்டு நம்ம அப்படியே குடிக்க வேண்டியதான். கொஞ்சம் சூடு இருக்கிறப்பே குடிச்சோம்னா தொண்டைக்கு நல்லா எதவா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு குடிங்க. இது ஒரு மிராக்கிள் வாட்டர்னே நம்ம சொல்லலாம். வீடியோல பார்க்கலாம்.